படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணணும், கண்டிப்பா தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணணும். நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாம பார்க்கணும். சரி ஓகே, மிஸ் பண்ணாம பார்க்கணும். எல்லாரும் தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. ஃபேமிலி குடும்பம் எல்லாருமே இது பிடிக்கும். எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. படம் சூப்பரா இருக்கு சார். நல்ல வித்தியாசமா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ராம் சார் மாதிரி படம் மாதிரியே தெரியல, கிட்டத்தட்ட அவ்வளவு வித்தியாசமா எடுத்திருக்காரு. அவரோட படம் எல்லாமே ஒரு எமோஷன் கலந்துருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து நல்ல டிஃப்ரெண்டா கிட்டத்தட்ட ஃபன் கலந்து எடுத்திருக்காரு. அதுலயுமே அவர் என்ன சொல்ல வந்தாலும் அந்த மெசேஜை கரெக்டா கன்வே பண்ணியிருக்காரு. அதான் அவருக்கு இருக்கிற ஒரு பியூட்டியே. நல்லா இருக்கு எடுத்திருக்காரு. ஸ்டோரி வந்து எப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்க பேச்சை கேட்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து சரி அவங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. நம்ம அப்பா கேட்க மாட்டாரு, உதாரணத்துக்கு ஸ்மோக் பண்ண கேட்க மாட்டாரு, நிப்பாட்டினா கேட்க மாட்டாரு. அதை எப்படி நிப்பாட்ட வைக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு மெசேஜ். அதே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா அடாப்ட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. அவரு நல்லா வித்தியாசமா பண்ணாரு. எப்பயுமே ஒரு வெறும் ஃபன்னாவே இருப்பாரு, அவர் பார்த்தாலே ஃபன்னா இருக்கும். ஆனா இந்த இதுல வந்து அப்படி இல்லை. கிட்டத்தட்ட பையனுக்கு வந்து அப்பாவா எடுத்து இருக்காரு. அந்த கேரக்டர் நல்லா அவுட் ஆயிருக்கு. நல்ல பாண்டிங் நல்லா இருக்கு. நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சா தான் பண்ணிருக்காரு டைரக்டர். உண்மையிலேயே நல்லா எடுத்திருக்காரு. நல்ல ஒரு அருமையான படம், நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து பார்க்கலாம் எல்லாருமே. நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு படம் வருது, கண்டிப்பா போய் பார்க்கலாம். நல்ல ஆக்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. 19 சாங்லயுமே ஒரு சாங் வந்து எல்லாருக்குமே கேட்சியா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? கதை வந்து ஒரு அப்பா பையன், அவங்க 2 பேர் கேரக்டர். ஸோ அவங்க 2 பேரோட டே லைஃப்ல எப்படி அவங்க வந்து டிராவல் பண்றாங்க, அண்ட் தென் அவங்களோட அந்த பாண்டிங் அது எப்படி இருக்கு. பிளஸ் வந்து ஒரு அப்பா பையன் 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு மிஸ்டேக் அது எப்படி சரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன பையன் தப்பு பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா ஸ்கோல் பண்ணுவோம். இதுல அவங்க வந்து எப்படி என்கரேஜ் பண்ணி அவர் வந்து அதை ரசிக்கிறாருங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சிவா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எப்பயுமே சிவோட ஆக்டிங் ஒரு காமெடி தான் இருக்கும், அதே மாதிரி தான் காமெடி தான் நல்லா இருந்துச்சு. அது கதையோட அப்படியே ஒத்து போயிடுச்சு. எல்லாமே தனியார் ஒன்றும் பெருசா டிஃபரெண்டா இல்லை, அது கதையோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருந்தது. டிபிக்கல் ராம் சார் படம் கிடையாது, பயங்கர காமெடியா இருந்துச்சு. ராம் சார் படம் மாதிரி பயங்கர பிரீச்சியா இருக்கும்னு நினைச்சு வந்தேன், ஆனா ஃபுல் காமெடி. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க சிரிச்சிட்டே இருப்பீங்க. குழந்தைங்களோட பாருங்க. ஹாப்பி பேரண்டிங், ரீலேர்ன் பண்ணுங்க. நீங்க கத்துக்கிட்டதை சொல்லிக் கொடுக்க முடியாது உங்க குழந்தைக்கு. இட்ஸ் டைம் டு ரீலேர்ன். ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸோட வாங்க, உங்க குழந்தைங்களோட வாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மெயினா வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உண்டான படம். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அது இல்லாமல் வந்து யாரால குழந்தை வச்சிருக்கீங்களோ அவங்கள கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். தென் வந்துட்டு நம்ம வந்து எதுக்கு ஓடுறோம் என்ன போடுறோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இந்த லைஃப்ல இருக்கல எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு அதை வந்து நம்ம இதாக பார்க்கலாம். எதுக்கு நம்ம ஓடுறோம்னு தெரியாமே ஓடிட்டு இருக்கோம், அதுக்கு உண்டான நல்ல லெசன். மஸ்ட் வாட்ச் இட். ஓகேவா? டோன்ட் மிஸ் இட் த ஃபிலிம்.